அனைவருக்கும் வணக்கம். அட்னைட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்முடைய இந்த வீடியோ சேனல்ல இன்றைக்கு நம்ம காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அப்படிங்கிற பாடத்துல, அதாவது மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஒரு கேள்வி நம்ம பார்க்கிறோம். ஸோ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, என் சுற்றுகளும் கேபிட்டல் ஆர் ஆரமும் கொண்ட இரு கம்பி சுருள்கள் படத்தில் காட்டியவாறு, படத்தான் அடுத்த சைட்ல வருது, காட்டியவாறு ஆர் தொலைவில் பொது அச்சில் அமையும்படி வைக்கப்பட்டுள்ளன. கம்பிச் சுருளின் வழியே ஒரே திசையில் I என்ற மின்னோட்டம் பாயும் பொழுது கம்பிச் சுருள்களின் நடுவே மிகச்சரியாக R/2 தொலைவில் உள்ள புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலம் எவ்வளவு? 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. A வந்து 8n μ0I divided by square root of I into R. அதே 8n μ0I divided by 5 power 3/2 into R. 8n μ0I divided by 5R. 4n μ0I divided by root 5R. இந்த மாதிரி அதில் படத்தில் காட்டியவனாக படம்லாம் எங்க சார் இருக்கு பார்க்கலாமா? இப்போ இதுதான் படம். 2 வட்ட வடிவ சுருள்கள் இருக்குது. இந்த 2 சுருளுக்குமே சமமான ஆரம் கொண்டவை கேபிட்டல் ஆர், சமமான மின்னோட்டம் I பாய்ந்து இருக்கு. இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், தூரம் என்னன்னு சொன்னா, 2 மையத்துக்கு இடையில உள்ள தூரம் வந்து கேபிட்டல் ஆர். அந்த கோட்டின் மையத்துல, அதாவது இந்த காயிலுடைய மையத்துக்கும் Pங்கிற புள்ளிக்கும் R/2, அந்த காயிலுடைய மையத்துக்கும் Pங்கிற புள்ளிக்கும் R/2 அப்படிங்கிற சமமான முறையில் இருக்கு. இந்த P என்ற புள்ளியில் என்ன காந்தப்புலம் இருக்கும்? பொதுவாக ஒரு சுருளின் வழியாக மின்னோட்டம் பாய்கிற பொழுது அதனுடைய அச்சில் ஏதேனும் ஒரு புள்ளியில் காந்தப்புலத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ஈக்குவேஷன், சமன்பாடு. கேபிட்டல் B is equal to μ0NI R² divided by 2 into R² plus Z² whole to the power 3/2. சரியா? இப்ப 2 சுருள்கள் இருக்கு இல்லையா, அதனால இந்த காந்தப்புலம் வந்து 2 மடங்காகும். இது ஒரு பக்கம். இரண்டாவது என்னன்னா, இந்த Z ஆர்ங்கிறது என்னது? அந்த கம்பியினுடைய ஆரம். Zங்கிறது என்னன்னா, அந்த கம்பியின் சுருளினுடைய மையத்திற்கும் நம்ம எந்த இடத்துல காந்தப்புலம் கண்டுபிடிக்கிறோம் அந்த புள்ளிக்கும் இடையில உள்ள தூரம். அப்ப அந்த Z தான் இந்த கணக்குல என்ன கொடுத்திருந்தாங்க, R/2. இதை ரெண்டையும் உள்ளடக்கி இந்த ஈக்குவேஷன் எழுதினோம்னா கேபிட்டல் B முதல்ல 2 இன்ட்டு, எதுக்கு சார் 2 இன்ட்டு? 2 சுருள் இருக்கு, அதனால 2 இன்ட்டு. மற்றபடி ஃபார்முலாவை அப்படியே தான் போடுறோம். μ0NI R² μ0NI R² divided by 2 இன்ட்டு divided by 2 இன்ட்டு R² பிளஸ் Z க்கு பதிலாக R/2 the whole square மொத்தத்துக்கு சேர்த்து whole to the power 3/2. சரியா? இனி அடுத்து இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி சரியா? இப்ப மேல நியூமரேட்டர்ல 2 இருக்கு, டினாமினேட்டர்ல 2 இருக்கு. மேலே 2 கீழே 2 அடிச்சிடலாம். அப்ப திரும்பவும் μ0NI R² தான் போகுது இல்லையா? சோ கேபிட்டல் B is equal to μ0NI R² divided by R² plus R/2 the whole square 3/2. அந்த 2 மட்டும் அடிச்சு எழுதிருக்கணும். that is equal to μ0NI R² மேல விடுது அப்படியே தான் divided by கீழே என்ன சார் ஆகுது, இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு போனா மேல R² வரும், கீழே R/5 வரும். அப்ப R² plus R² divided by 4. அப்ப இது ரெண்டையும் காமனா 4 எடுத்துடலாமா? 4 எடுத்துட்டோம்னு சொன்னா இந்த இங்க 4ஆல பெருக்கணும். இப்ப இது R² 1 தானே இருக்கு. சோ அப்ப 4R² plus R², 4R² plus நியூமரேட்டர் மேல உள்ளது அப்படியே எழுதிட்டு μ0NI R², கீழே வந்து 4R² plus R² divided by 4 எல்லாத்துக்கும் சேர்த்து 3/2. அப்ப வேற எப்படி எழுதணும்? திருப்பி மேல எழுதின மாதிரி μ0NI R². இந்த பைல் இவ்வளவு இருக்குது, அதுக்கும் கீழே பைல் வந்து 4 இருக்கு இல்லையா? அப்ப இந்த 4 பவர் 3/2 நாம மேல கொண்டு போய் விடலாம். 4 பவர் 3/2 விடலாமா? தப்பு இல்லையா? சரி, இதோட வேற என்ன சார் இருக்கு? 4R² plus R², 5R², 5R² whole to the power 3/2. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இந்த 5க்கும் பவர் 3/2 உண்டு, R²க்கும் 3/2 உண்டு. சரி, அது தப்பு. So capital B is equal to μ0 into NI R². நான் 4 power 3/2, 4 power 3/2 அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? 4 பவர் 1.5. 4 பவர் 1 எவ்வளவு? 4. 4 பவர் 0.5 எவ்வளவு? 4 பவர் 0.5 என்ன சார் அர்த்தம்? 4 பவர் 1/2. 4 பவர் 1/2 என்ன சார் அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. சரியா? அப்ப தட் இஸ் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? 2. அப்ப 4 பவர் 1 into 2,
4 2 8. ஆக 4 power 3/2 என்பதற்கு பதிலாக 8 எழுதலாம். அதான் ஈஸி. ஸோ மியூனாட் 10i r ஸ்கொயர் இன்ட்டு 8 இவ்வளவு சேர்த்து நியூமரேட்டர் முடிச்சு போச்சு. அப்புறம் கீழே தொகுதி இருக்கு, அப்பகுதி வந்துச்சு. 5க்கும் 3 power 3/2 வந்து ஆர் ஸ்கொயருக்கு 3/2 வந்து. அப்ப ஆர் ஸ்கொயர் பவர் 3/2 இந்த ரெண்டு அடிபட்டுரும். ஆர் கியூப் மட்டும்தான், ஆர் பவர் 3 மட்டும்தான் இல்லையா? ஸோ ஆர் பவர் 3. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா மேல ஆர் ஸ்கொயர் இருக்குது, கீழே ஆர் கியூப் இருக்குது. அடிச்சிடலாமா? ஆர் ஸ்கொயருக்கு ஆர் ஸ்கொயர் அடிச்சா ஆர் மட்டும்தான் நிற்கும். அப்போ கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு இங்க இருந்தபடியே மியூ நாட் என்ஐ ஆர் ஸ்கொயர் தான் அடிபட்டு போச்சு, பாக்கி இருக்கிற 8 மியூ நாட் என்ஐ டிவைடட் பை 5 பவர் 3/2 இன்ட்டு ஆர். மியூ நாட் என்ஐ இன்ட்டு 8 5 பவர் 3/2 இன்ட்டு ஆர். அதை 8 படம் முன்னாடி பண்ணுங்க இல்லையா? கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு என் மியூ நாட் ஐ டிவைடட் பை 5 பவர் 3/2 இன்ட்டு ஆர். ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவுகள்ல இரண்டாவது தெரிவு, இரண்டாவது ஆப்ஷன், ஆப்ஷன் 2, ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, இது வரைக்கும் நம்ம மொத்தமாக நம்ம சேனல் ஆரம்பிச்சதிலிருந்து மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் அப்படிங்கிற பாடத்துல மட்டும் 13 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம அடுத்த காணொளியில வேறு ஒரு பாடத்திலிருந்து கேள்விகள் பார்க்க தொடங்குவோம். ஓகேயா? அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.